சார், கொஞ்சம் நெருப்பு கொடுக்குறீங்களா? ஓ, தரணே. என்ன, என் சிகரெட்டை ஏன் தூக்கி போட்டீங்க? ஏதோ ஞாபகத்துல. இந்தாங்க. சரி. ஏன் அடிக்கிற? சிகரெட் நெருப்பு கட்ட கொடுத்தேன். ஏன் அடிக்கிற? ஏன் அடிக்கிற? ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அடிக்காதியா. கும்புறையா, கும்புறையா, விட்டுறியா, கும்புறையா, விட்டுறியா. ஐயோ, ஏன் என்ன சும்மா சும்மா அடிக்கிற? எனக்கு கை இருக்கு தெரியுமா? எனக்கு கை இருக்கு தெரியுமா? ஐயோ, ஐயோ என்ன அடிக்காதியா, என்ன அடிக்காதியா, அடிக்காதியா. என்ன விட்டுடியா, என்ன விட்டுடியா, என்ன விட்டுடியா, என்ன விட்டுடியா. தெரியாம வந்துட்டயா, என்ன விட்டுடியா, தெரியாம வந்துட்டயா, தெரியாம வந்துட்டயா. மறுபடியும் சிகரெட்டா? நீயா? அட, வரும்போது மைனர் மாதிரி வந்தீங்க. என்ன அலங்கோலா? நான் பாட்டுக்கு செவன் வந்துகிட்டு இருந்தேன். அது உட்கார்ந்து இருக்கிறான் பாரு வண்டியில. அவன் சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்டான், கொடுத்து காரணம் சொல்லாம ஓட ஓட விரட்டி அடிக்கிறானே. யாரவன்? அவரு இந்த ஊர் பண்ணையார். இந்த ஊரே அவர் கையில தான். இந்த ஊர்ல தப்பு தண்டா நடந்தா அவர் வாய் பேசாது, கைதான் பேசும். கை ரொம்ப சுத்தம். உங்களுக்கும் சவுந்தரத்தக்காவுக்கு ஒரு மாதிரின்னு அவருக்கு ஏற்கனவே காதுக்கு எட்டிருச்சு. அதனாலதான் இந்த மேல கச்சேரி. இத டீ கடையிலே சொல்லி இருக்க கூடாதா? உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஊர் விட்டு ஊர் வந்து இதெல்லாம் எதுக்கு? தெரிஞ்சிருந்தா வந்திருப்படா. மரியாதையா போயிடு. திரும்ப வந்தாரு உன் எலும்பு கூட தான் ஊரு போய் சேரும். இப்பொழுது என்ன பிரயோஜனம்? முன்னால யோசனை பண்ணிருக்கணும். உன்னால 3 மணி நேரம் கப்பல் ஏறி போச்சு. வெளியில் இருக்கிறவங்க ஏன் எங்களை தலைப்படிய வைக்கிறேன்? இனிமே அப்படி நடக்க கூடாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ போலாம். சாமி கண்ணு, போய் வேலையை பாரு. பிள்ளையாரப்பா, உன்னைத்தான் நம்பி இருக்கேன். என் மச்சானுக்கு நீதான் ஒரு வேலையை கொடுக்கணும். என் குடிய சொந்த குடியாக்கணும். குங்குமம் இருக்கா? பச்சை கலர் இருக்கு. பச்சை குங்குமம் தான் இருக்கா? சரி, அது கொடுங்க. அகமகிழ பெரியோர்கள் பொருளும் கிடைக்கும், ஆதரவாய் பந்துக்களும் உதவியாவார், உதவியாவார். சந்தோஷம். போயிட்டு வரேங்க. ஆஹா, வாங்க வாங்க. முருகன் வள்ளி தெய்வ யானையோட வந்திருக்காரு. பலன் என்னன்னு பார்த்துடுவோம். வேலுண்டு வினையகலகள் தந்தீரும், விசித்திரமையிலுண்டு கவலை போல. என் வீட்டு ஆம்பளைக்கு எப்ப வேலை கிடைக்குன்னு சொல்லு. கவலைப்படாத. இன்னும் 1 மாசத்துல, அதாவது வைகாசி 20 தேதிக்குள்ள கட்டாயமா வேலை கிடைச்சிடும். அதோட இன்னொன்னு, முருகன் வள்ளி தெய்வயானோட வந்திருக்கிறதுனால உனக்கு ஒரு சக்களச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோ, அவ்வளவுதான். அட போயா, நீ போய் சொல்ற. எங்க வீட்டு ஆம்பளை ராமரியா? ராமரு. கல்ல போறது சேப்பட்டியில வித்துது. தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்குமேனு வாங்கியாண்டேன். நல்லா சுள்ளுன்னு உரப்பா குழம்பு வை. நான் மெதலப்பட்டி வரைக்கும் போயிட்டு வரேன். குடி. அடி ஆத்தா பாஞ்சாலி, எந்திரி. நொண்ண மீன் வாங்கியாந்து இருக்கு, குழம்பு வைடி.
உனக்கு பிடிக்குமே தான் வாங்கியாந்துருக்கு. அப்படி என்ன வெட்டி முடிச்சாலும் அசத்து வருது. வெட்டி தின்ன ராமனுக்கு வேளா வரைக்கும் சோறுங்கிற மாதிரி வேளா வரைக்கும் திங்கிறதும் தூங்குறதுமா தானே இருக்க. என் நமக்கு வராதா தச்சி, நானே ஆட்ட மட்டும் தான் கிடைக்கேன். அவங்க பாடம் அப்படி அப்படித்தான் இருக்கு. காலையில இருந்து எனக்கு வாயு என்னால முடியாதாடா. எந்திரிச்சு மிளகாய் அற, இல்ல இந்த மீன் அப்படியே காஞ்சி கருவாடா போகட்டும். நொன்னனுக்கு நீ வந்து சொல்லி. என் கஷ்டத்தை அறுக்கிற. என்ன ஆச்சு? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் உனக்கு மாத்து சிலைக்கு மறுசேர முடியல. நாங்க கட்டி விட்ட சிலையோட தாண்டி வந்து நிக்கிற. இந்த லட்சணத்திலேயே உனக்கு இருமாப்பு பண்ணல. இன்னும் ஊர் உலக மாதிரி கஞ்சி ஊத்துற புருஷனா கிடைச்சிருந்தா ஆத்தாடி ஒன்ன பிடிக்க 7 பேர் இல்ல வேணும். மாத்து சிலைக்கு மறுசேல இல்லைனாலும் நான் பாலை வித்து ராட்டி தட்டி வாய கட்டி வயிற்ற கட்டி சேர்த்த பணம் வெட்டியா தலைவழியுது. ரோஷம் உள்ளவளா இருந்தா வாங்கிக்க மாட்டேன். திருவிழாவை சாக்கு வச்சு வந்ததே இதுக்குதானடி. ராட்சசி என்ன பேச்சு பேசிவிட்டா. கலெக்டர் சம்சாரம் மாதிரி நடந்துக்கிறானா. மாத்து சனிக்கு மறு சேலை இல்லையா? நமக்கு வாச்ச சனிய நல்ல சனியனா இருந்தா நான் இன்னொருத்திக்கிட்ட பேசி கேட்கணும். இந்த சனி எனக்கு தானாவும் தெரியல, சொன்னாலும் புரியல. அதாவது யோ அங்கன போறது யாரா இருந்தாலும் பதில் சொல்லு, இல்ல கூச்ச போடுவேன். அதாரு பாஞ்சாலியா? அட நீதானா? நான் யாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆமா அப்படி வீரப்ப மச்சான் கரும்பு தோட்டத்துக்கு போக சொல்லிச்சு காவலுக்கு. அதாவது அங்கன ஓடுற பொம்பளை? பொம்பளையா? சரிதான் போ. சீத வேஷம் போடுற சொக்கனை பார்த்தா உனக்கு பொம்பளையா தோணுது? அது சரி, ஏன் இன்னைக்கே வந்துட்ட? 1 மாசம் தங்க போறேன்னு சொன்ன. அப்படி நினைச்சு தாயா போன. எங்க அண்ணன் தர்மதுரைக்கு வந்து வாச்சிருக்காளே ஒரு ரோட்டி. அவ என்ன பிக்கி எடுத்துட்டா. கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுது. இதா சாரி, நான் கரும்பு தோட்டத்துக்கு போறேன். அட இரியா, அப்புறம் போலாம் வாயா. யோ என்னையா அது அதிசயமா இருக்கு? எப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தா என்ன வாங்கி வந்திருக்கேன்னு துருவி துருவி கேப்ப. இப்ப என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி பேசாம உட்காந்துட்டு இருக்கிய. அப்படி என்ன ரோசனை? இல்ல பாஞ்சாலி, வீரப்ப மச்சான் கரும்பு தோட்டத்துக்கு. அதான் அப்புறம் போலான்னு சொன்னேன்ல, கொஞ்சம் இறையா, நிறைய பேச வேண்டியது இருக்கு. இல்ல பாஞ்சாலி, இப்பவே போயா. கேட்காம போற. எப்படா சிரிப்பான நாட்டிய மூஞ்சியே பாத்துட்டு இருப்ப. இப்ப எனக்கு ராக்கி வந்துடுச்சு உனக்கு. முருகன் வள்ளி தெய்வயானோட வந்திருக்கிறதுனால உனக்கு ஒரு சக்களத்தி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியே இருக்குமோ? இருக்காது. கட்டினவளுக்கே கஞ்சி ஊத்தனால முடியல, உன்னை போய் எவ ஆசைப்படுவா? சம்பாத்தியம் இல்லைனாலும் உனக்கு தான் அழகு இருக்கே, அதுக்கு ஆசைப்பட்டு எவ்வளாச்சும் இந்த சௌந்தர்யத்துக்கு ஏதாச்சும் ஆசை கட்டிப்பாளோ? இந்த நேரத்துல சௌந்தர்யத்துக்கா எங்க போயிருக்கோம்?
உட்காரு. ஆமா, எப்போ ஊர்ல இருந்து வந்த? சேத்த முந்திதான் வந்த. என்ன இந்த நேரத்துல? எனக்கு ஒரு விஷயம் புரியலக்கா. என்னது? திருவிழா அன்னைக்கு கிளி ஜோசியக்கார உனக்கு ஒரு சக்களத்தி வரப்போறா, சாக்கிரதையாருன்னு சொன்னா. நான் நம்பல. இன்னைக்கு திடீர்னு திரும்பி வர. மச்சான் நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மச்சான் நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கா? இது எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வரும். நான் துரத்தி விடுவேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சொல்லியும் வீடு தங்காம கரும்பு தோட்டத்துக்கு போயிடுச்சு. எனக்கு பகீர்னு ஆச்சுக்கா. லேசா சந்தேகப்பட்டு சௌந்தரத்துக்கா வீட்டுக்கு போய் பாக்குறேன். அவ வீடு பூட்டி கிடக்கு. இந்த நேரத்துல அவ எங்க போயிருப்பா? வேற எங்க போயிருப்பா? ஓ மச்சான தேடி கரும்பு தோட்டத்துக்கு போயிருப்பா. அது எப்படிக்கா அவ்வளவு நிச்சயமா சொல்ற? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேற வேணுமா? அவ புராணம் தான் ஊரே சிரிக்குதே. 10 நாளா ராத்திரிக்கு ராத்திரி எங்கேயோ போயிட்டு நடு சாமத்துல தான் வார. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப நீ சொன்னதை கேட்டதும் அவ கரும்பு தோட்டத்துக்கு தான் போறான்னு புரிஞ்சு போச்சு. சௌந்தரத்துக்கு அப்படிமா நடந்துக்குவா? அப்படியே நடந்துக்குவா, அதுக்கு மேலேயும் நடந்துக்குவா. காரியாபட்டி டாக்டருக்கு அவ வர விரிச்சு அந்த ஆளு அவளை தேடி வீட்டுக்கு வந்து உதவட்ட கதையெல்லாம் தான் உனக்கு தெரியாதே. நெசமாத்தான் சொல்றியாக்கா? என் குடி கெட்டுச்சு. அவ புருஷனை கொழுந்தினாருன்னு கொஞ்சினப்பவே இப்படித்தான் நடக்க போதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்குத்தான் அறிவில்ல. அவதான் காஞ்சி கிடக்குற பூனையாச்சே. கருவாட்டு துண்ட நெருங்க விடலாமா? நெருங்க விட்டேனே. வயசுல கொஞ்சமாச்சும் ரோசனை பண்ணி பாத்தியா? நீ எப்படி பண்ணுவ? தாய்க்கு தெரியுமா ஒரு சந்திப்பான? ஐயோ சிறுக்கி இந்நேரம் கோழிக்கறியை கொண்டு விட்டு கரும்பு தோட்டத்துக்கு போயிருப்பா. புண்ணியவா நல்ல கார கட்டடமா கட்டி வச்சிருக்கான். ஒரே ஆட்டம் தான். பரட்டும் சக்களத்தி, அவ எப்பதான் வருவான்னு நானும் பாக்குறேன். வந்ததும் நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். வரட்டும். யாரு? பாஞ்சாலியா? கொஞ்சம் இப்படி வந்துட்டு போறியா? இதோ வந்துட்டேன். நல்லவ மாதிரி வர்றத பாரு. அவத்தாளுக்கும் குளுக்கும் மீனுக்கும். என்ன பாஞ்சாலி? ஆமா, எங்க போயிட்டு வர? சும்மா இப்படி. இப்பதான் ரொம்ப நேரமா வீடு பூட்டியா கிடக்கு. உள்ளத சொல்லிடு. கரும்பு தோட்டத்துக்கு தானே போயிட்டு வர. சத்தம் போடாத, கொஞ்சம் மெதுவா பேசு. உனக்கு கூட மான அவமானம் இருக்கா? ஏற்கனவே ஊர் சுத்தது மறந்து போச்சா? சில விஷயங்களை என்னால மறக்க முடியலையே பாஞ்சாலி. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி எல்லாம் நடந்து பேரை கெடுத்துக்கிற? என் தலைவிதி, என் நிலைமையில நீ இருந்தா நீயும் இப்படிதான் நடந்துக்குவ. என் உத்திரே போனாலும் உன்ன மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டேன். உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா.